வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளின் காலை தியானத்திற்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு, தீமையை நன்மையாக மாற்றும் தேவன். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கலாம். ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 முதல் 13 வரை நாம் பார்க்க முடியும். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடம் தேவன் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டிற்கு போ என்கிறார். யாரை அபிஷேகிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிக்கு தெரியாது. ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை காண்பிக்கிறான் சாமுவேலிடம். கர்த்தர் அவர்கள் அனைவரையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டேன், இருதயத்தை பார்ப்பேன் என்று கூறுகிறார். கடைசியில் தீர்க்கதரிசி ஈசாயிடம் பிள்ளைகள் அவ்வளவுதானா என்று கேட்ட பொழுது, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். உடனே அவனை அழைத்து வாருங்கள் என்று தீர்க்கதரிசி சொன்னவுடன் தாவீது அங்கு வருகிறான். இவனை அபிஷேகம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில இடங்களில் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டுள்ளது வேதத்தில். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒரு சமயத்தில் சவுலே கூறுகிறார், என் குமாரனாகிய தாவீதே, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்கிறார். சவுல் தாவீதினுடைய அபிஷேகத்தை துச்சமாய் நினைத்தான். தேவனோ மேய்ப்பனாக இருந்து சிங்கத்தையும் கரடியையும் அடித்துக் கொண்டிருந்தவனை ஒரு யுத்த மனுஷனாக மாற்றினார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய எல்லையை குறிப்பதற்கு கர்த்தர் தாவீதை தான் பயன்படுத்தினார். தம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு, இஸ்ரவேலுக்கு எல்லைகளை குறிப்பதற்கு ஒரு சாதாரண மேய்ப்பனை தான் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். தாவீது கிட்டத்தட்ட இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் அரசாண்டதாக 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 11 கூறப்பட்டுள்ளது. ஆம் என கண்பானவர்களே, இதுதான் தேவன் தாவீதின் மீது வைத்திருந்த அபிஷேகம். அவர் தாவீதின் மீது வைத்த அபிஷேகத்தை மாற்றவில்லை. மனிதர்கள் அவனுக்கு தீமை செய்தாலும் அந்த அபிஷேகத்தை அவர்களால் மாற்ற முடியவில்லை. அந்த அபிஷேகத்து நிமித்தம் தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவன் வாழ்க்கையின் சகல நாட்களிலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமும் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தேவன் ஒரு நாளும் தம்முடைய மனதை மாற்றவே மாட்டார். எத்தனை பேர் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அவர் நமக்கு நன்மையை அன்றி வேறு ஒன்றும் செய்ய மாட்டார். இரண்டாவதாக, யோசேப்போடு இருந்து நன்மை செய்த தேவன். யோசேப்பிற்கு அவனுடைய சொந்த சகோதரர்களை தீமை செய்தார்கள். யோசேப்பு பெற்ற பலவர்ண அங்கியும் போனது, சொப்பனமும் போனது, தீமை மாத்திரம்தான் மிஞ்சுகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் துக்கத்தின் மேல் துக்கம், கண்ணீர் மேல் கண்ணீர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அவன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை. ஆனாலும் தீமை அவனை தொடர்கிறது. எகிப்தியனான போத்திபாருக்கு அவன் நன்மைதான் செய்கிறான், தன்னுடைய சகோதரர்களுக்கும் நன்மைதான் செய்கிறான். ஆனாலும் தீமை அவனை தொடர்ந்தது. இதுதான் உலகத்தின் நியதி. மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போதுதான் தீமை நம்மை அதிகமாக தொடர்கிறது போல் இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்தது. அவன் யாருக்குமே தீமை செய்யவில்லை, ஆனால் தீமை அவனை தொடர்ந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோசேப்பு சிறையில் இருக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தது அவனுக்கு மிகப்பெரிய பலனாக, ஆசீர்வாதமாக இருந்தது. பார்வோன் யோசேப்பை குறித்து கூட தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேற ஒருவர் உண்டோ என்று கூறுகிறான். நாட்டின் அதிபதியாக யோசேப்பு அங்கே மாறுகிறான். இவ்விதமாக யோசேப்பிற்கு தேவன் நன்மையே செய்தார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டது அவனுக்கு நடந்த தீமை. ஆனால் அநேக தேசங்களின் மக்களை ஜீவனோடு காப்பாற்றுவதற்காக அந்த தேசத்திற்கே அதிபதியாக அவனை உயர்த்தியது தேவன் செய்த நன்மை. பிரியமானவர்களே, நீங்களும் கூட என் வாழ்க்கையில் நன்மையை நடக்கவில்லை, தீமையை நடக்கிறது என்று நினைத்தால், யார் அந்த தீமையை செய்தார்கள் என்பது நமக்கு முக்கியமல்ல. மனிதன் மனிதர்தான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை ஒருபோதும் மறந்து போக மாட்டார். அந்த தீமையை நீங்கள் அனுபவித்து அந்த தீமையிலே மாண்டு போவதற்கு அவர் ஒருபோதும் உங்களை விடவே மாட்டார். என்ன தீமை உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் அவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை அவர் மாற்றி அமைக்கவே மாட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரே நொடியிலே சகல தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார். ஆமீன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.